சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசின் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசின் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசின் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள் என்ன? வணக்கம். மத்திய அரசின் பட்ஜெட் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் ட்விட்டர் பக்கத்தில் பல்வேறு வலியுறுத்தல்களை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட்டில் 3 ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் இருக்கக்கூடிய சென்னை மெட்ரோ திட்டத்திற்கான நிதி, தாம்பரம் செங்கல்பட்டு இடையே மேம்பால விரைவு சாலை திட்டத்திற்கான ஒப்புதல், 10 ஆண்டுகளாக வருமான வரி சுமை குறைக்கப்படும் என்ற நடுத்தர குடும்பங்களின் எதிர்பார்ப்பு, கோவை மற்றும் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான ஒப்புதல், தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள மற்றும் புதிய ரயில்வே திட்டங்களை விரைந்து செயல்படுத்திட போதிய நிதி ஒதுக்கீடு, கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டங்களின் கீழ் கட்டப்படும் வீடுகளுக்கான செலவு வரம்பை உயர்த்துதல் உள்ளிட்ட தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை ஒன்றிய அரசு நிறைவு செய்யும் என நம்புவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் வரக்கூடிய 23ஆம் தேதி தமிழக மத்திய அரசு தரப்பில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு அரசின் சார்பாக முதலமைச்சர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார். அதன்படிதான் தற்போது பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருப்பதாகவும் அதனை மத்திய அரசு நிறைவு செய்யும் என நம்புவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.